மின்மினியே உங்களுக்கு காமிச்சிட்டே போயிடுறேன். ஏன் ஊர்ல எந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணலாம்? இப்ப டக்குன்னு கொஸ்டின்கள் நீங்க வந்து ஒரு என்கொயரியா வர்றீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தி கோர்ஸ் என்கொயரிக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பீங்க? எடுத்தோட லொகேஷன் where you located in Coimbatore. அடுத்த அப்படி கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் சொன்னீங்கன்னா they are located at 144 Sengupta Street. You can reach us at சொல்லிருச்சு. அடுத்த கொஸ்டின் ஃபீஸ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்புறம் இல்ல spelling the parts. Please on the 5980. This is an 8 hours room. For 2 hours per time. Please contact our team for more information. How useful is this course for me? என்னை பத்தி யாரும் தெரியாது. என்ன சொல்லுங்க? Course is highly beneficial for students looking to enhance their skills in the field of technology. The industrial hands-on training and strong placements will gain valuable. Feel free to explore the course. இல்ல 2 hours பீரியட்ல இல்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல பார்ட் அதனால மத்த கோர்ஸ் கேட்கல. More in-depth training, live project work, and mentor access compared to tour, which is designed for college students and working professionals. With a lighter schedule, offering a syllabus more suited for everyone. இது வந்து கொஞ்சம் ப்ராடா கொடுக்கணும். ஓகே, அது ஏன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்ல அதனால அப்படி கொடுக்குது. மேபி பைத்தான் செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டெஸ்டிங்கிற மாதிரி போட்டோம் 2 hours அப்படின்னு. நம்ம வந்து ஏஐல வந்து 8 hours மட்டும் தான் ப்ரொஜெக்ட் பண்ணோம். வில் டேக் திஸ் ஃபீட்பேக். தர்மபுரி hostel bed nearby as I'm coming from Dharmapuri. I'm very happy to we provide hostel facilities for both boys and prime location near Gandhipur. இதுக்கு மட்டும் அவங்க போட்டிருக்காங்க. Who is trainer? ஆக்சுவலா இதோட அட்வான்ஸ்டு வெர்ஷன் வந்துருச்சுங்க. இது மொபைல்ல வந்து என்ன அட்வான்ஸ் வெர்ஷனா இருக்கும். கரெக்டா அந்த பேர் எடுத்து வந்து கொடுக்கும். மொபைல்ல சேட் பண்ணிதான் தெரியும். இப்போ வந்து எல்லா ஃபேக்கல்ட்டியும் கொடுத்து வச்சிருக்கோம். மொபைல் வெர்ஷன்ல இருக்கும். மொபைல் வெர்ஷன்ல செக் பண்ணுங்க. ஸோ இதுதான் இது என்ன ஆகுது அப்படின்னா 24/7 ஒர்க் ஆயிட்டு இருக்கும். இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுக்கும். அப்போ இது சேட் பாட்டுக்கும் ஏஐ சேட் பாட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? சேட் பாட்ல வந்து இது ஆக்சுவலா கொஞ்சம் கொடுக்குறது இல்லை. இன்னும் அப்டேட்டட் வெர்ஷன்ல நல்லா வருது. வேற யார் பேர் வருது? பட் இல்ல அப்டேட்டட் வெர்ஷன்ல எப்படி இருக்கும்னா உங்களோட கான்வர்சேஷன் பேஸ் பண்ணி அதுவே கொடுத்துரும். இப்போ வந்து ஜெனரலா கேட்டீங்கன்னாலும் நான் இதுக்கு முன்னாடி எதை பத்தி பேசிட்டு இருக்கேன் அங்க வந்து கோர்ஸ் ஆஃப் செலக்ட் பண்ணுவோம். அதனால அந்த கோர்ஸுக்கு யார் அப்படிங்கறத கொஞ்சம் அப்டேட் பண்ணிருக்கோம். ஸோ இது வந்து என்னன்னா லீட் ஜென்ரேஷனுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்கோர்ஸ் அவங்க ஃபில்அப் பண்ணாதான் நமக்கு லீடா கிடைக்கும். நிறைய கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் நீங்க பண்ணலாம். உங்களுக்கு நிறைய கால்ஸ் வருது இல்லை நிறைய என்கொயரிஸ் வந்துட்டு இருக்கு, எல்லாம் ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னா நீங்க வந்து ஏஐ சேட் பாட்ல சொல்லணும். என்னென்னலாம் நம்ம பேசணும்னு நினைக்கிறோமோ அதை அத்தனை வந்து நம்ம கொண்டு வரலாம். அப்போ
அப்ப நம்ம ஒரு கம்பெனியில் போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ரெக்கமெண்ட் பண்ணணும் சேட்பாட் வேணும். அதனாலதான் சொல்றேன், இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல நம்ம போய் டெவலப் பண்ண போறது இல்லை. பட் நம்ம இது யூசேஜ் வந்து நீங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதோட ஓகே இவ்வளவு நல்லா பண்ணுதா, இதோட ஃபெசிலிட்டிஸ் நாங்க நம்மளும் யூஸ் பண்றது இல்லை. இதை பத்தி படிங்க ஜென்ரலா. வாட்ஸ்அப் ஏஐ சேட்பாட் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது இதுல நம்ம எல்லாமே நம்ம பண்றதுதான். இதுல நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம், ஸ்பெசிஃபிக்கா ஏதோ ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்கோமா, இதெல்லாம் தான் நீங்க சஜஸ்ட் பண்ணுவோம். இப்போ இதுல எப்படி கொண்டு வந்தேன் அப்படின்னா, ஒரு ஃபீச்சர் நான் கொண்டு எல்லாருமே பண்றாங்க, கொஸ்டின் கேட்டா ஆன்சர் பண்ண எல்லாமே பண்றாங்க. பட் ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஃபீச்சர் என்ன கொண்டு வந்திருக்கேன்னா 5 டேஸ்க்கு வந்து ஃபாலோ அப் அது பண்ணும். உங்களுக்கு 1 டே முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுவே வந்து கான்வர்சேஷனை பேஸ் பண்ணி சேட் பண்ணும், சாரி மெசேஜ் அனுப்பும். அடுத்த நாள் இன்னொரு மெசேஜ் இருக்கும். அப்ப நம்ம நார்மலா ஹியூமன் டெண்டன்சி என்ன பண்ணுவோம்னா, ஒரு என்கொயரியில யார் பேசுறாங்களோ அவங்க மட்டும் தான் பேசிட்டு இருப்போம், மீதி விட்டுருவோம். அதை வந்து இதை ஃபுல்ஃபில் பண்ணும். அப்ப ஒரு லாஸ்ட் கஸ்டமர் அனாலிசிஸ் சொல்லுவோம், எல்சிஎன். ஒரு கஸ்டமர் லூஸ் ஆகிறாங்க, நம்மளை விட்டு போறாங்க அப்படின்னா அதை எப்படி ரீகெயின் பண்றது அப்படிங்கிறது இது யூஸ்ஃபுல்லா. இந்த மாதிரி ஃபீச்சரை உள்ள கொண்டு வரோம். அதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பர்சன்ஸோட லீட் ஜென்ரேஷன் அப்படின்னா எடுத்துன்னு எல்லாம் கால் பண்ண மாட்டாங்க, சில பேர் பேசுறதுக்கு ஃப்ரீயா இருப்பாங்க, அதனால இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம பண்றோம். இப்ப மை பிசினஸ்ல என்ன வருது அப்படின்னா, நம்ம என்ன இதுல படிச்சுட்டு மை பிசினஸ் பார்த்துட்டு இருந்தோம். வந்து பாத்தீங்கன்னா இப்ப என் பேர் வந்துருக்கு பாருங்க. இப்ப நான் கூகுள் ஷீட்ல இப்ப யாரெல்லாம் சேட் பண்ணீங்கன்னு சொல்றேன். சஞ்சய் சேட் பண்ணியிருக்காரு, அவரோட ஃபோன் நம்பர் வந்துச்சு, லீட் கேப்சரிங் இருக்கும். அது வந்து நம்ம இப்போதைக்கு கூகுள் ஷீட் வச்சிருக்கோம். மனோஜ் பிரபாகரன் டேட்டா அனாலிட்டிக்ஸ் அவங்க இங்க பேசுறேன். மோகன் இப்ப நான் சேட் பண்ணேன். இதுதான் லீடா வந்து அப்புறம் ஃபர்தரா பேசுவாங்க. இப்ப இதுல சேட் ஹிஸ்டரி இருக்காது, நம்ம பண்ற சாஃப்ட்வேர்ல சேட் ஹிஸ்டரி வந்துடும். ஸோ என்ன பேசியிருக்காங்கன்னு பேசிட்டு இவங்க கூப்பிட்டு நம்ம ஏஐ இன்டெகிரேட் பண்றோம் அப்படின்னா மார்க்கெட்டிங்ல இதுதான் ஏஐல உள்ள கொண்டு வரும். இப்போ நார்மல் சேட் பாட் வந்து எஃப்ஏக்யூ மட்டும் தான் ஆன்சர் பண்ணும். ஹாஸ்டல் இருக்கா அது இருக்கா, நம்ம கொஸ்டினை கொடுத்துருந்தோம்னா அதுக்கு மட்டும் தான் ஆன்சர் இருக்கும். இது வந்து திங்க் பண்ணிட்டு வந்து சொல்லும். இப்ப நான் ஒன்று கேட்குறேன், இது எப்படி இருக்குன்னு பார்த்தேன். Explore IT or which is best. இப்படி ஒருத்தன் கேட்கறான்னு வச்சுக்கோங்க, கஸ்டமர் ஆப் இன்டெகிரேட் பெஸ்ட் நோன் ஃபார் 15 இயர்ஸ் இருக்கு, டிஏபி இருக்கு. காம்படிட்டர் பத்தி எங்கேயுமே இது பேசாது. நீங்க என்ன கொஸ்டின் கேட்டீங்கன்னாலும் எக்ஸ்ப்ளோர் ஐடி ஆர் இது ரெண்டு மட்டும் கேட்போம். ஏதோ கன்ஃபியூஸ் பண்ணி இப்படிதான் பண்ணும். இதுதான் ட்ரெயின் பண்றது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏஐ மாடலை ட்ரெயின் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம இந்த மாதிரி ட்ரெயின் பண்றோம். அந்த காம்படிட்டர் பத்தி கேட்டா அதுக்குள்ளேயே போகாத, நீ நம்மளது மட்டும் தான் சொல்லணும் அப்படிங்கிறது. நீங்க நார்மல் சேட் பாட்ல கொஸ்டின் ஆன்சர்ஸ் மட்டும் தான் போடணும். அவுட் ஆஃப் கொஸ்டின் கேட்டோம்னா ஐ எம் நாட் ஏதோ ஒன்று சொல்லுவோம், நீங்க சேட் பண்ணி பார்த்துருக்கீங்க, ஐ ஆம் ஐ டோன்ட் நோ அபவுட் தட் ஒன் அப்படின்னு. இங்க வந்து என்னன்னா பாலிஷா ஆன்சர்ஸ்லாம் பண்ணணும், நம்மளதான் பெஸ்ட் அப்படிங்கிறது. இதுதான் ட்ரெயின் அப் பண்றது. இதெல்லாம் நீங்க ஒரு நல்ல ஃபீச்சர், ஏஐ ஃபீச்சர் நீங்க அடாப்ட் பண்ணணும் எங்களோட பிசினஸ்க்கு இன்டர்வியூல கேட்கறாங்கன்னா எஸ் ஏஐ சேட் பாட். அதுல வாட்ஸ்அப் சேட் பாட், இப்போ இதுவும் சேட் பாட் தான், பட் டெஸ்க்டாப்ல ஒர்க் ஆகும். வாட்ஸ்அப் சேட் பாட்டுங்கிறது வாட்ஸ்அப்ல மொபைல்ல போய் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா வாட்ஸ்அப் சேட் பாட் போயிடும். நம்பர் எல்லாமே வந்துடும். ஹாய் நடிச்சீங்கன்னா அப்புறம் அது கொஸ்டின் கேட்கறதுக்கு நீங்க ஆன்சர். அதுல இன்னும் நம்ம நிறைய இன்னோவேட்டிவ் ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்கோம். இது வந்து மார்க்கெட்டிங்காக தான் நம்ம கொண்டு வரோம். ரெண்டு தான் அதில் மெயினாக கொண்டு வரோம். லீட் ஜென்ரேஷன், சேல்ஸ் அப்படின்னு ரெண்டு கொண்டு வரோம். லீடு, சேல்ஸ். லீடை கேப்சர் பண்றோம், அதை வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு மாத்துறதுக்கே நான் சேட் பாட் யூஸ் பண்ண போறேன். இப்போ எப்படி சொல்றாங்க, ஃபியூச்சர்ல சொல்றாங்கல்ல பர்சனை ரீப்ளேஸ் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு. இப்போ மூவம்பி மேம் என்ன பண்ணிருக்காங்களோ அவங்க எனக்கு வேண்டியதுல சேட் பாட்டே பண்ணிடுன்னு சொல்றேன்னா அப்போ அவங்க என்னென்னலாம் பேசுவாங்களோ அதை அத்தனை இதில் கொண்டு வரும். அப்கோர்ஸ் ஹியூமன் கண்டிப்பா தேவைப்படும். நான் சொல்றேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்.
டேப்லெட் டெக்னாலஜி பார்க்கலாம். இப்போ இதுல வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தப்ப ஒரு ப்ரொஃபைல்ல வந்து வாட்ஸ்அப் சேட்னு ஒரு ஆப்ஷன் இருந்தது, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறோம், பார்த்துருப்பீங்க ப்ரொஃபைல் எடிட்டிங். இப்போ இதுல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா கிவன் தட் ஏஐ பாட்டோட நம்பர் கொடுக்கணும். அப்ப இதுல இருந்து யாராச்சும் கிளிக் பண்ண, இது நிறைய பேர் கொடுக்கறதே இல்லை, நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ ஏஐ சேட் பாட்டை மாத்திட்டோம். ஸோ அதனால சேட் பண்ணாங்கன்னா அவங்க பாட்டுக்கு அந்த ஏஐ மாதிரி ஆன்சர் பண்ணிட்டு போய் பண்ணி. ஆனா பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் ஏதாவது விஷயத்தையும் உங்களுக்கு இது ஒரு சேஞ்ச். அதுதான் சொல்லலாம், நம்ம ஃபீல்டில் இருந்துட்டே இருந்தோம்னா என்ன புதுசா நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிறது யோசிச்சிட்டே இருக்கு. ஏன் நான் புதுசா கொண்டு வரேன்னா ஒரு 10 கம்பெனி எடுத்து காமிக்கிறேன். நீங்க வந்து வாட்ஸ்அப் சேட் ஐக்கான் போட்டது 10 எடுப்போம், அதுல யார் ஏஐ போட்டிருக்காங்கன்னு நம்ம சேட் பண்ணி பார்த்தோம்னா தெரியும். ஸோ அது மாதிரி ஏதோ ஒன்று வந்து புதுசா நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ரிவ்யூஸ். இதெல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். இப்ப கியூஆர் கோடை நான் வந்து ஒரு கியூஆர் கோட் பண்ண சொல்லியிருக்கேன் தினேஷன். இதுவே தான் நம்மளோட லோகோ போட்டு பண்ணி தருவாரு. இனிமேல் அதை வந்து நீங்க எல்லா பக்கம் யூஸ் பண்ணுங்க. ஒரே கியூஆர் கோட், அதை ஷேர் கிளிக் பண்ணாங்கன்னா இங்க வர மாதிரி, ஸ்கேன் பண்ணாங்கன்னா நம்ம கூகுள் மை பிசினஸ் வரும். அந்த இது கியூஆர் கோட்ல ஓவர்ஃப்ளோ வச்சு அதான் ஸ்டாண்டர்டா வைக்கலாங்கிறக்க நம்மளோட லோகோ போட்டு தர சொல்லியிருக்கேன் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி. அப்ப ஒரு ஆப்ஷன் வருதுன்னா இவன் கொடுக்கறது எதுக்கு, கூகுள் வந்து அவனோட ஃபீச்சர் பெஸ்ட்னு சொல்லி கொடுக்குறான். நான் மாதிரி கியூஆர் கோட் கொடுக்குறேன், இதை ஸ்கேன் பண்ணா மை பிசினஸ் வரும். அதே நம்ம மார்க்கெட்டிங் எப்படி திங்க் பண்ணணும், வெப்சைட்ல போடுவான், வெப்சைட்ல ஆல்ரெடி கூகுள்ல இருந்து வந்திருப்பாங்க, இல்ல சோசியல் மீடியால இருந்து வந்திருப்பாங்க, அங்க ஒன்று போடு, நம்மளோட மெட்டீரியல்ஸ்ல போடுங்க, இங்க பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்ட வைங்க. இந்த மாதிரி நம்ம அடுத்தது எடுத்து திங்க் பண்ணணும். அந்த திங்கிங் வளர்த்துக்கணும். ஏன்னா இதெல்லாம் டூல்ஸ், மை பிசினஸோ எஸ்டிஓவோ சோசியல் மீடியாவோ, அந்த திங்கிங் ஒன்று தான் நம்மளோட இதா இருக்கும். ஸோ எடிட் ப்ராடக்ட் சர்வீசஸ் நான் சொல்லியிருந்தேன், பண்ணவும் சொல்லியிருந்தேன். இல்ல பார்த்துட்டோம், இல்ல அந்த சேஞ்சஸ் பண்ண சொல்லியிருந்தேன் 29,899 அதெல்லாமே. சரி அப்புறம் பண்ணிடுறேன். அதே மாதிரி சர்வீசஸ் ஒவ்வொரு கீவேர்டும் 5 இதை எடுத்து பண்ண சொல்லியிருந்தேன். 6 சப்ஜெக்ட் இருக்கு நம்மளுக்கு, 7 சப்ஜெக்ட் இருக்கு, 1 8 காமனா, 8 into 5 40 சர்வீசஸ் போடுங்க. பழசெல்லாம் அப்படி டெலிட் பண்ண விடுங்க அப்படின்னு உள்ள போயிருந்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. ஆஸ்க் ஃபார் ரிவ்யூஸ், நம்மளோட ப்ரொஃபைல்ஸ் இங்க இருக்கு நம்மளோட அக்கௌண்ட்ல. இப்ப லாஸ்டா ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் அப்படிங்கிற ஒரு முக்கியமானது இருக்கு. பக்கத்துல இருக்கு, இங்க இருக்காது. பெயிண்டிங் கௌசல்யா சுரேந்தர் ஆப்பிள் மேலடி சொல்லுங்க. இன்வைட் வரும் உங்களுக்கு, மெயில் வந்திருக்கும், மெயில போய் நீங்க அக்செப்ட் பண்ணணும். பண்ணீங்கன்னா தான் உள்ள வரும். உள்ள வந்துட்டீங்கன்னா நம்மளோட டீடைல்ஸ் எல்லாமே பிரவீன் ஜாயின் பண்ணி. இப்ப என்னன்னா போஸ்ட் போடும். இப்ப இதெல்லாமே ஒன் டைம் அப்டேட்டா நம்ம பண்றோம். எதாவது டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்றது, கம்பெனி நேம் ஆட் பண்றது, ஃபோன் நம்பர், இதெல்லாமே மேக்ஸிமம் ஒன் டைம் பண்ணோம்னா அதிக மாற்ற மாட்டோம். எது அடிக்கடி சேஞ்ச் பண்ணோம்னா போட்டோஸ் நீங்க அடிக்கடி ஆட் பண்ணிட்டு இருக்கோம். நியூ கஸ்டமரோட போட்டோ, நியூ கஸ்டமரோட ஃபேஸ் வந்து தெரியற மாதிரி நம்ம பண்ணிட்டே இருக்கோம். ரிவ்யூஸ் அடிக்கொருக்கா நீங்க வாங்கிட்டு இருக்கோம், கஸ்டமர்கிட்ட கேட்டு வாங்கி எழுதணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் அப்படின்னு இருக்கு. இந்த போஸ்ட்ங்கிறது என்னன்னா ஒரு அப்டேட், டெய்லி வந்து ஒரு அப்டேட் நம்ம கொடுத்துருப்போம். இப்ப ஆட் போஸ்ட், இப்போ நம்ம இதெல்லாமே போஸ்டா வந்திருக்கு, லாஸ்ட் வீக் வரைக்கும் வந்திருக்கு. ஆட் போஸ்ட் எதை பத்தி போஸ்ட் போடலாம் அப்படின்னா, நீங்க இதுக்கும் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், சாட் ஜிபிடி இருக்கு, இந்த கீவேர்டுக்கு எனக்கு ஒரு போஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப சிம்பிளா சொல்றேன்.
பூஸ்ட் யுவர் கெரியர் வித் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ். இது வந்து நான் போறேன். மாறிடுச்சுங்க. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் அப்படி வரும். கொஞ்சம் மாத்திருக்கேன். அதனால இவனும் அப்டேட் ஆகுது. ChatGPT பாருங்க. லுக்கிங் டு ஸ்டார்ட் யுவர் கெரியர் இன் ஜாயின் ஆப்பிள் டெக்னாலஜி மோஸ்ட். இப்போ அந்த இது வந்துச்சுல கீவேர்டு இங்க கொண்டு வந்துட்டோமா வித் லைன் இது எல்லாமே சொல்லியாச்சு. லிங்க் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நம்ம லிங்க் வேணுமாங்கிறத பார்க்குறேன். இந்த லிங்க் விட்டுட்டு இந்த இடத்துல பட்டன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பட்டன் இருக்கு? புக், ஆர்டர் ஆன்லைன், பை, லேர்ன் மோர், சைன் அப், கால் நவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கால் நவ் நான் செலக்ட் பண்ணிட்டேன்னா நம்மளோட ஃபோன் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக வரும். நம்ம மெயினாக கால் நவ் தான் வேணும். இன்கமிங் காலாக அந்த இருக்கலாம். இல்லை நீங்கள் லேர்ன் மோர்னு கொடுத்துட்டு பேக் லிங்க் மாதிரி இந்த இதுக்கு யூஸ் ஆகும். இப்போ செலக்ட் இமேஜஸ் 1500 கொடுக்கலாம். 431 எடுத்துருக்கோம். செலக்ட் இமேஜஸ் அப்படின்னு இருக்கும். ஏதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி இப்போ எதுவும் போடல நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம கேன்வாவுக்கு தான் கேன்வால போயிட்டு இதுக்கு வந்து ஒரு சைஸ் இருக்குங்க. நோட் பண்ணிக்கோங்க. 407/305. முதல்ல நான் மேனுவலா நானே கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். 407/305. இப்போ நான் ஒரு சிம்பிளா இப்போ இமீடியட்டா நான் பண்ணணுங்க. ஒரு ஏஐ ஜெனரேட்ல இருக்கிறேன். இல்ல நம்மளோட போட்டோஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இங்க எடுக்கிறதெல்லாம் போடலாம். அதெல்லாம் போடுறப்ப ரியலா இருக்கிற மாதிரி இருக்கும் போஸ்ட். இல்ல எதுவும் இல்லை அப்படின்னா யூ கேன் கோ ஃபார். பட் அந்த போட்டோஸ்ங்கிற அப்டேட் பண்ற இடத்துல போட்டோஸ் தான் போடணும். இது போஸ்ட்டுக்கு வந்து நீங்க ஏஐல கிரியேட் பண்ணி போடலாம். அங்க வந்து ரியல் இமேஜஸ் தான். இதுல வந்து ஏன்னா மேஜிக் மீடியான்னு இருக்கு. கேன்வால வந்தீங்க அப்படின்னா கேன்வா ஓப்பன் ஆனது ஸ்லோ ஆயிடுச்சு. மை வேர்ட்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். வெறும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் மட்டும் போட்டிருக்கேன். இது லோகோ எந்த ஒரு இமேஜ் இருந்தாலும் இமேஜ் கியூஆர் கோட் போட்டுருக்கேன். இப்போதைக்கு ஃபோன் நம்பர் அது மட்டும் போட்டுருக்கோம் கண்டிப்பா. Download always go with 3 resolution, 3 size, 3 times.
இப்பவே நேம் அதுக்கு கொடுத்துடுறோம். செலக்ட் இமேஜஸ் ஆர் வீடியோஸ் போட்டீங்கன்னா 20 செகண்ட்ஸ்க்குள்ள போடுது. 3 அப்டேட் கொடுத்துருக்காங்க. அப்டேட், ஆஃபர், ஈவெண்ட் அப்படிங்கிற 3 இருக்கு. இப்போ நம்ம செலக்ட் பண்ணது அப்டேட், அதாவது நியூ அப்டேட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஆஃபர் கொடுக்கறனால கொடுக்கல. எப்போது ஆஃபர் நீங்க கொடுக்குறீங்க 10% இல்ல ஃபிளாட் 20%, ஃபிளாட் 5000 அது மாதிரி யூஸ் பண்ணுங்க. ஈவெண்ட் அப்படின்னா ஏதாவது ஒர்க் ஷாப், செமினார் அது மாதிரி நீங்க கண்டக்ட் பண்ணீங்கன்னா ஈவெண்ட் போடுங்க. இது ஒரு 1 செகண்ட் முன்னாடி நம்ம போட்டிருக்கோம். இப்ப இது எங்க ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நீங்க என்ன ஒண்ணு பெண்டிங்ல இருக்கு. இப்ப வெறும் நம்ம கம்பெனி பேர் அடிச்சு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வருது. வந்துருங்களா அப்டேட் ஆயிருக்கலாம் 14 செகண்ட்ஸ் முன்னாடி அப்படின்ட்டு இப்ப நம்ம போட்ட ஒரு இது வந்து இதை நான் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைஸ் வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கான்னு நீங்க செக் பண்ணிக்கணும். ஏன்னா நான் வந்து 407/305 பழைய இது இப்ப நீ மாத்திருக்காங்களா, அதாவது ஓரளவுக்கு எல்லா மொபைல்லையும் கரெக்டா வருதான்னு பாருங்க. இது போடுறப்ப என்ன ஆகுதுன்னா இப்ப இந்த கீவேர்டு வந்து இங்க அப்டேட் ஆகிட்டே இருக்கு. டெய்லி ஒரு போஸ்ட் நான் போட சொல்றேன். அப்ப இந்த கீவேர்டு அப்டேட் ஆகிறப்ப கூகுள் என்ன நினைக்குது, ஓகே ஃப்ரெஷ்ஷா வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருக்காங்க அப்படிங்கிறப்ப நம்ம முன்னாடி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். புரியுங்களா? நம்மளோட கம்பெனி ஏன் முன்னாடி வரலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு முக்கியமானது. எப்படி ரிவ்யூஸ் வேணும்னு நம்ம சொல்றோம், ரிவ்யூஸ்ல கீவேர்டு இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆபீஸ் டைம் ஓப்பனிங்ல இருந்து எல்லாமே சொல்லிட்டு வரோம். ப்ராடக்ட்ல சர்வீசஸ்ல நம்ம கீவேர்டு வரணும்னு சொல்றோம். எங்க எல்லாம் கீவேர்டு தான் அதே மாதிரி இந்த அப்டேட் வந்து ரெகுலரா நம்ம பண்ணிடணும். இப்போ நீங்க பாருங்க, இந்த அப்டேட் பாருங்க 5 டேஸ் முன்னாடி பண்ணியிருக்காங்க, 6 டேஸ் முன்னாடி, 4th, 3rd. அவர் தினேஷ் தான் பண்ணிட்டு இருக்காரு. இப்போதைக்கு வந்து அவர் லீவ் இருந்தாலும் சில சமயம் இருக்கும், ஒர்க்கில் இருந்தாலும் இருப்பாரு. இது வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதை வந்து நீங்க தினேஷ் சொல்லிட்டு டெய்லி ஆளுக்கு ஒரு போஸ்ட் இப்போதைக்கு நீங்க போடுங்க. ஆப்பிள் டெக்னாலஜி ஆக்சஸ் பண்ற பாத்தீங்கன்னா நீங்க போஸ்ட் போடுங்க. ரிப்பீட் பண்ண வேண்டாம், அவரும் போட்டு நீங்க போட்டு நீங்க ஒரு போஸ்ட் ஒன்று இல்ல பிராக்டிஸ்க்காக நான் சொல்ல வரேன். எல்லாருமே தான் ஆளுக்கு ஒரு நாள் போடுங்கன்னு நான் சொல்ல வரேன். ஒரு 1 வீக்குக்கு போடுங்க, ஆளுக்கு ஒரு நாள் டெய்லி ஒன்று, நம்ம இன்னொரு நாள் ஒன்று, இப்போ ஏதோ ஒரு இதில் நீங்க போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறத நீங்க பாக்குறது. இல்ல அதுதான் இதனால மட்டும் அப்படின்னு சொல்றது இல்ல, அவன் ஒரு அல்காரிதம் வச்சிருக்காங்க, அதுல இது ஒரு இப்போ ஃபைனல் ஸ்டெப். இப்போ நம்ம வேணும்னா ப்ரொஃபைல் எப்படி கிரியேட் பண்றதுங்கிறத பார்த்தோம், எடிட் பண்றது எப்படிங்கிறது காமிச்சேன், ரிவ்யூஸ் எப்படி வாங்குறது, அதுல கீவேர்ட் எப்படி கொண்டு வர்றது, பாசிட்டிவ் ரிவ்யூ நெகட்டிவ் ரிவ்யூ ஆன்சர் பண்றது, போட்டோஸ் வீடியோஸ் நீங்க எப்படி ஆட் பண்றது, போஸ்ட் எப்படி போடுறது, பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ் எப்படி நம்ம படிக்கிறோம், கால்ஸ் எவ்வளோ, வெப்சைட் விசிட் எவ்வளோ, ப்ராடக்ட் சர்வீசஸ், ஆஸ் பர் ரிவ்யூஸ், ப்ரொஃபைல் யூசர் எத்தனை பேர் இருக்காங்க இந்த இதுல. இப்ப எதை பேஸ் பண்ணி வருது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு கொஸ்டின். நான் ஜென்ரலா சொன்னேன், நேம் ஃபீல்டுல சில பேர் வந்து ஜாவா பைத்தான் கொடுப்பாங்க, அப்ப அதை எடுத்துட்டு வருது, அதனால நேம் ஃபீல்டில் நம்ம கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வேண்டாம் அப்படின்னு இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி எதை வச்சு எடுத்துட்டு வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இப்ப எழுத லிஸ்ட் அவுட் பண்ணணும். How to rank in GAP. கேட்டகரி, கரெக்டான கேட்டகரி நீங்க எடுத்துட்டு வரணும். Keywords in review. ரிவ்யூ வாங்குறப்ப தெரிஞ்சவங்க இருந்தாங்க. இப்ப ஸ்ரீமதி நான் கேட்கறேன்னா, ஸ்ரீமதி எனக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கோயம்புத்தூர் வர்ற மாதிரி போடுங்கன்னு நான் சொன்னேன்னா பண்ணுவாங்க. எல்லா கஸ்டமர்ட்டையும் நீங்க வாங்க முடியாது, அது நீங்க நல்லது. அதனால எல்லாத்துட்டையும் போய் கீவேர்டு வரும்னு சொல்றேன். கஸ்டமரே கீவேர்டு போட்டாங்கன்னா ரொம்ப பெட்டர். போட்டோஸ் இன் ரிவ்யூ. ரிவ்யூஸ்ல வந்து ஒரு அட்டாச்மெண்ட் ஆட் பண்ணலாம் நீங்க. அதுல போட்டோஸ் வந்தது அப்படின்னா ஆபீஸ்க்குள்ள இருந்த மாதிரி ஒரு சர்டிபிகேட் வாங்குற மாதிரி ஏதோ போட்டோ ஆட் பண்ணாங்கன்னா, கஸ்டமர் ஆட் பண்ணாங்க, இன்னும் வந்து நம்மளோட அதிகமா முன்னாடி ரேட்டிங். இந்த 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது 4 and above ரேட்டிங் எப்போ இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. கமெண்ட் எழுதலினாலும் அட்லீஸ்ட் ரேட்டிங் நீங்க வாங்கணும். அப்ப இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம முன்னாடி வருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம போவோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபைல் கம்ப்ளீட்.
ப்ரொஃபைல் ஸ்ட்ரென்த் நம்ம சொல்லுவோம். அதாவது நாளைக்கு லீவ் அப்படின்னா அப்டேட் பண்றீங்களா, டைமிங் அப்டேட் பண்றீங்களா, சண்டே இருப்பீங்களா, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, அதையெல்லாம் கரெக்டா நீங்க அப்டேட் பண்ணணும். அப்பதான் முன்னாடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் சர்வீசஸ் இது எல்லாத்துலயும் கீவேர்டு கொண்டு வாங்க. அடுத்து வந்து அபவுட் செக்ஷன் கீவேர்ட். அடுத்து வந்து போஸ்ட் அப்டேட் டெய்லி கீவேர்ட் யூஸ் பண்ணி போஸ்டர் ஆஃபர் எதா இருந்தாலும் ஓகே டெய்லி வந்து கீவேர்ட் யூஸ் பண்ணி அதெல்லாம் நீங்க பண்ணலாம். வேற என்ன இருக்கு ஸ்ரீமதி? ஃபீட்பேக் ரிவ்யூஸ். இப்ப இதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம். இருந்தாலும் அது என்ன அல்காரிதம் வச்சு பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 அல்காரிதம் வச்சு பண்ணுது. நீங்க கேட்டதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து ரெலவன்ஸ். 3 அல்காரிதம்னா 3 சொல்லுது. ரெலவன்ஸ் அப்படின்னா என்னது? ரெலவன்ஸ்னா கௌசல்யா, சஞ்சய், ஸ்ரீமதி, ரெலவன்ஸ் மீனிங் என்னது? ரிலேட்டட். ரெலவென்ட்னா மேட்ச் ஆகுது. அவங்க என்ன தேடுறாங்களோ அதுக்கு மட்டும் மேட்ச் ஆகும். இப்ப பைத்தான் கோர்ஸ் கோயம்புத்தூர் தேடுறாங்கன்னா இப்ப இதெல்லாம் போட்டிருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் இந்த இடத்துல எல்லாம் இந்த பைத்தான் கோர்ஸ்க்கு இது மேட்ச் ஆகுது. எப்படி மேட்ச் ஆகுது? ட்ரைனிங் இன்ஸ்டியூட் போட்டீங்கன்னா கேட்டகரி மேட்ச் ஆகுது. ரிவ்யூல வந்து பைத்தான் கோர்ஸ் ஐ அட்டெண்டட் பைத்தான் கோர்ஸ் கோயம்புத்தூர் எழுதுனாங்கன்னா இங்க அட்டன் பண்ணவும் போட்டிருக்காங்க. அப்ப இங்க இருக்கு போட்டோஸ் ஜெனரல் நம்ம ரேங்கிங் ரேட்டிங் ப்ரொஃபைல் ப்ராடக்ட்ல பைத்தான் இருக்கணும், சர்வீசஸ்ல இருக்கணும், அபவுட்ல இருக்கணும், போஸ்ட் நீங்க அப்டேட் பண்றதுல அடிக்கொருக்கா இருந்துட்டு அப்ப ரெலவன்சி வந்து மேட்ச் ஆகும். அடுத்து ப்ராமினன்ஸ். ப்ராமினன்ஸ் மீனிங் தெரியுமா? எவ்வளவு ஃபேமஸா இருக்கு அப்படிங்கறத பாக்குறாங்க. இப்ப வந்து பைத்தான் கோர்ஸ் வந்து ஆப்பிள் டெக்னாலஜி சொல்லி தராங்க, இன்னொரு 100 இன்ஸ்டியூட் இங்க சொல்லி தராங்க. அந்த 100லயுமே வந்து பாத்தீங்கன்னா ரெலவன்சி மேட்ச் ஆகும். எல்லாருமே கேட்டகரி எல்லாமே செலக்ட் பண்ணிருக்காங்க. பட் ப்ராமினன்ஸ் அப்படிங்கிறது எதை வச்சு பாக்குறாங்கன்னா இந்த எல்லா இன்ஸ்டியூட்டோட இந்த இன்ஸ்டியூட்டோட ஃபேமஸா, அதாவது ஃபேமஸ்னு எப்படி அவன் அப்சர்வ் பண்றாங்கன்னா மக்கள் அதிகமா தேடுறாங்களா இந்த இன்ஸ்டியூட்டை, இந்த இன்ஸ்டியூட் வந்து அதிகமா கூகுள்ல இருக்கா, இன்டர்நெட்ல இருக்கா, கம்பெனி வந்து ஃபேமஸா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு ஃபேக்டர்ஸ் நம்மளே சொல்றோம். How users search. எத்தனை பேர் இதை பத்தி தேடுறாங்க? நீங்க கூகுள் போய் ஆப்பிள் டெக்னாலஜி தேடிட்டே இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா பைத்தான் கோர்ஸ்னு ஒரு தேடுறப்ப இந்த ஆப்பிள் டெக்னாலஜி தான் வந்து 1000 பேர் அங்க தேடி இருக்காங்க. அப்ப அதை கொண்டு வந்து நம்ம காமிச்சோம்னா இந்த யூசருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன நினைக்கிறான் பாரு, எவ்வளவு இதா இருக்கான்னு பாரு. ரெலவன்சி மட்டும் மேட்ச் ஆனா பத்தாது, ஒரு ஃபேமஸ் ஆனதே நான் கொடுக்கணும் அப்படிங்கறது கொடுக்குறாங்க. அதை தான் அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தேன். டீ ஷாப்ஸ் ராம்நாத் தேடினா ஒரு 3 டீ ஷாப் முன்னாடி கொண்டு வந்து காமிக்கிறாங்க. 100 இருக்கு, 3 முன்னாடி கொண்டு வந்து காமிக்கிறாங்க. அந்த 3ல ரெலவன்சி வச்சு கொடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா ஒரு டீ ஷாப் வந்து ரொம்ப ஃபேமஸ், 1000 பேர் வந்துட்டு போறோம். அப்ப அதை காமிச்சாதான் யூசர் தேடுறப்ப இந்த டீ ஷாப் அவன் கண்டுபிடிக்க முடியும். ஃபேமஸா இருக்கிறதுல நீங்க விட்டுட்டு நீங்க வந்து தனியா ஏதோ ஒன்று காமிக்கிறது அப்படிங்கிறது. அதனால கூகுள் எப்படி யோசிக்கிறான்னா கஸ்டமருக்கு என்ன தேவையா இருக்கும். மூவிஸ் அப்படின்னு தேடுறப்ப ஒரு 2 மூவி காமிக்கிறதோட இந்த மூவி அதிகமா சக்சஸ் ஆயிருக்கு அதை காமிச்சாதான் யூசருக்கு பிடிக்கும். நான் குட் தமிழ் மூவிஸ் அப்படின்னு நான் போடுறப்ப எனக்கு ஏதோ ஒரு மூவி அல்காரிதம் படி காமிச்சிருது. ஆனா எது வசூல்லையோ இல்ல எது ஸ்டோரியிலயோ அதை காமிச்சாதான் எனக்கு சாட்டிஸ்ஃபை. அப்ப அதை இதை பாக்குறேன். அப்ப எப்படி பாக்குறேன்னா அவங்க இதெல்லாம் நான் சொல்றதுங்க, இது கூகுள்ல சொல்றது இல்லை. கூகுள் சொல்றது ப்ராமினன்ஸ் மட்டும்தான் சொல்றாங்க. எப்படி ப்ராமினன்ஸ் கண்டுபிடிப்பாங்கன்னா எந்த அளவுக்கு யூசர் சர்ச் பண்றாங்க, எந்த அளவுக்கு ரிவ்யூஸ் பாசிட்டிவா இருக்கு உங்களுக்கு. வெரி குட். இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நீ கூகுள் சர்ச் பார்த்தா அது வரும்ல, எத்தனை இயர்ஸ் ஆஃப் ஃபீல்ட்ல இருக்காங்க அப்படின்ட்டு அந்த மை பிசினஸ்ல காமிக்கும். எஸ்சிஓ கூகுள்ல வந்து தேடினா இப்படி வர்றாங்க, முன்னாடி வந்துருக்காங்களா அப்படிங்கிறதையும் பாக்குறாங்க.
இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து சொன்னா லேண்ட்மார்க். இதெல்லாம் நானா சொல்றது, அதனால தான் திருப்பி சொல்றேன். லேண்ட்மார்க் அப்படிங்கிறப்ப இப்போ கூகுளோட மை பிசினஸ்ல எல்லாத்தோட அட்ரஸ் இருக்கு. இந்த பக்கத்துல இந்த ஸ்ட்ரீட்ல இருக்கவங்க எல்லாமே நியர்பை ஆப்பிள் டெக்னாலஜி, அட்ஜஸ்ட் டு ஆப்பிள் டெக்னாலஜி கோயம்புத்தூர் இப்படி போட்டிருக்கான்னு வைங்களேன். அப்ப கூகுள் என்ன பாக்குறான்னா, ஏதோ ஒன்று ஃபேமஸா இருந்தாலும் அது பக்கத்துல இருக்குன்னு போடுவோம். நாங்க முதல்ல வந்து ஒரு சிட்டி டவர்ஸ் பக்கத்துலயும் போட்டிருப்போம். சிட்டி டவர்ஸ் ஃபேமஸா எல்லாத்துக்கும் தெரியும், அதனால அது பக்கத்துலயும் போகும். அந்த மாதிரி ஆப்பிள் டெக்னாலஜி வேற யாராச்சும் யூஸ் பண்ணியிருக்காங்களா? மேபி பார்க்கலாம். நான் சொல்ற ஒரு அல்காரிதம் தான். அப்படி யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, ஓ இது ஃபேமஸா இருக்கு, இது ஒரு லேண்ட்மார்க்கை யூஸ் பண்றாங்கன்னா அதை காமிக்கணும்னு கூகுள் ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி லேண்ட்மார்க் அப்படின்னு இது மாதிரி என்ன வேற என்னென்ன ஃபேக்டர்ஸ் வேணாலும் இருக்கலாம். ஆனா அதை சொல்ல மாட்டாங்க அவங்க கூகுள். இதைத்தான் நாங்க பாக்குறோம். அவன் சொல்றான் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபேமஸா இருக்கு நான் கொண்டு வந்து காமிப்பேன் அப்படின்னு சொல்றான். மூணாவது அல்காரிதம் வந்து லாஸ்ட் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ப்ராக்சிமிட்டி. ப்ராக்சிமிட்டிங்கிறது என்னன்னா டிஸ்டன்ஸ். நீங்க யூசர் வந்து எங்க இருந்து சர்ச் பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கறதுக்கு பாக்குறேன். இப்ப நான் ரெஸ்டாரண்ட்ஸ் நியர் மீ அப்படின்னு நான் போட்டேன்னா என் பக்கத்துல என்னென்ன ரெஸ்டாரண்ட்ஸ் இருந்தா காமிக்கிறது நான் கூகுள்கிட்ட கேட்கறேன். இப்ப ரெஸ்டாரண்ட்ஸ் இன் கோயம்புத்தூர் அப்படின்னா கோயம்புத்தூர்ல இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸை காமிக்கணும். அப்ப ஃபேமஸா இருக்கிறதையும் காமிக்கணும், ரெலவன்ஸா இருக்கிறதும் காமிக்கணும், டிஸ்டன்ஸும் வேணும். இப்ப எனக்கு வந்து ஏர்போர்ட் தாண்டி ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு அப்படின்னா நான் எங்க இருந்து தேடுறேன்னு ஒரு கூகுள்ல அசீவ் பண்ணுது ராம்நகர்ல இருந்து. இவங்க நான் ஏர்போர்ட்ல இருக்கிற 3 ரெஸ்டாரண்ட் காமிச்சு நான் என்ன பண்றது? இவன் இவ்வளவு தூரம் போய் சாப்பிட போறோம், மணி 12 மணிக்கு தேடுறான் அப்படின்னு அது யோசிக்கும். அப்ப அதே சமயத்துல நான் ஏர்போர்ட்டுக்கு மிஸ் பண்ணக்கூடாது, அது ரொம்ப ஃபேமஸ், மேபி இன்னைக்கு இல்லை நாளைக்கு போவேன், இல்ல நான் திருப்பூர் போயிட்டு இருக்கேன், எப்படி அப்ப அதை எல்லா காம்பினேஷனும் திங்க் பண்ணிட்டு மூணை பேஸ் பண்ணி அந்த ரிசல்ட்டை கொடுக்கும். அப்ப திருப்பூர்ல இருந்து தேடினா டிஸ்டன்ஸ் ஆப்பிள் டெக்னாலஜிக்கு எங்க இருக்குமோ, ஆப்பிள் டெக்னாலஜில இருந்து தேடினா எப்படி இருக்குமோ, இதெல்லாம் பேஸ் பண்ணி கொடுக்கும். ஆனா அவனோட அல்காரிதம்ல ஒண்ணு என்ன தப்பா ஃபீல் பண்றேன் அப்படின்னா, யூசர் வந்து பக்கத்துல இருக்கிறத தேட மாட்டாங்க, தூரத்துல இருக்கிறத தான் தேடுவாங்கன்னு அவன் சொல்றான். ஏன்னா பக்கத்துல இருக்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு. அது தப்பு. அதனால என்ன பண்றாங்கன்னா தூரத்துல இருக்கிறத காமிக்கிறேன்னு கூகுள் சொல்றாங்க. பட் ஆக்சுவலா இப்ப அப்படி ஒர்க் ஆகிறது கிடையாது. டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி மாறுங்கிறத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதனாலதான் நான் கூகுள் மை பிசினஸ் சொல்றேன். கிலோமீட்டர்ல இருந்து தேடினா ஒரு மாதிரி காமிக்கும், இன்னொரு இடத்துல என்ன காமிக்கும். அதுக்காக எல்லா டைமே மாறிட்டே இருக்காது. நம்ம ஒரு கம்பெனி ஃபிக்ஸ் ஆனாலும் ஃபிக்ஸ் ஆனதே கோயம்புத்தூர் ஃபுல்லா காமிக்கும். அப்ப இந்த 3 வந்து இம்பார்ட்டன்ட். ரெலவன்ஸ், ரிலேட்டட், ப்ராமினன்ஸ். ரெலவன்ஸ் தான் கேட்டகரி, இதெல்லாமே மேட்ச் ஆகும். ப்ராமினன்ஸ்ல இது, ப்ராக்சிமிட்டியில கூகுள் அருமையான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க. அதோட நம்ம இது பண்ணோம். ரெலவன்ஸ், ப்ராமினன்ஸ், வெப்சைட்டே இருக்கும். டிப்ஸ் டு இம்ப்ரூவ் யுவர் லோக்கல் ரேங்கிங் அப்படின்னு போடுறோம். கண்டிப்பா போய் படிச்சு பாருங்க, அந்த லிங்க் போட்டு